குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை இந்த பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த பாடம் 6th செகண்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசனாக இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 4 மகாஜன பதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகதம். கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தைச் சேர்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஜாத சத்ரு. கீழ்காண்பனவற்றில் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகளாகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஸ் என்னும் சமணத்துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்ரபாகு. செல்யூக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி மெகஸ்தனிஸ். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிருகத்ரதா. கூற்றை காரணத்துடன் பொருத்துக அல்லது சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார். சரி. காரணம்: தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார். இதுவும் சரியானது. ஃபர்ஸ்ட் ஒன்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது அல்லது எவை சரி? கூற்று 1: ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார். இது தவறானது. கூற்று 2: மௌரியரின் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது. இது சரியானது. செகண்ட் ஒன்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கவனமாக கவனி. அக்கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை என கண்டுபிடி. மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். இது தவறானது. ராஜகிருகம் மகதத்தின் தலைநகராய் இருந்தது. இது சரி. தேர்ட் ஒன்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. கீழ்காண்பனவற்றை காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்தவும். ஆன்சர் ஆப்ஷன் சி ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. கீழ்கண்டவைகளில் எது மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமாயிற்று? ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 மட்டும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ராஜகிரகம் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது. முத்ரா ராட்சசத்தை எழுதியவர் விஷாகதத்தர். அசோகர் பிந்துசாரரின் மகனாவார். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக தர்ம மகா மாத்திரிகர்கள் பணியமர்த்தப்பட்டனர். தேவனாம்பிரியர் என்னும் பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது. தவறானது. தேவனாம்பிரியர் இந்த பட்டம் அசோகருக்கு வழங்கப்பட்டது. அசோகர் கலிங்க போரில் தோல்வியடைந்த பின்னர் போரை கைவிட்டார். இது தவறானது. அசோகர் கலிங்க போரில் வெற்றி அடைந்திருப்பாங்க. அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை. தேர்ட் ஒன் சரி. நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வா காளைத்தூணின் சிகரப்பகுதியிலிருந்து பெறப்பட்டவையாகும். இது தவறானது. நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் சாரநாத் கற்றூனில் இடம்பெற்றுள்ளது. புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இது சரியானது. கீழ்கண்டவற்றை பொருத்துக. கனா மக்கள், மெகஸ்தனிஸ், இண்டிகா, சாணக்கியர், அர்த்தசாஸ்திரம், தர்ம யாத்திரை, சமய சுற்றுப்பயணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. நான் ஹரியங்கா அரச வம்சத்தைச் சேர்ந்தவன். திருமண உறவுகளின் மூலம் எனது பிரதேசங்களை விரிவுபடுத்தினேன். அஜாத சத்ரு எனது மகன். நான் யார்? பிம்பிசாரர். சமூகத்தை மாற்றியமைத்ததில் நான் முக்கிய பங்கு வகித்தேன். கலப்பை கொள்முனை செய்வதற்கு நான் பயன்படுகிறேன். நான் யார் அப்படின்னா இரும்பு. நான் தேவனாம்பிரியர் என அறியப்பட்டேன். நான் அமைதி வழியை தழுவிக்கொண்டேன். நான் யார்? அசோகர். நான் இந்தியாவின் முதல் பேரரசை நிறுவினேன். நான் சல்லேகனா நோன்பிருந்தேன். நான் யார்? சந்திரகுப்த மௌரியர். அசோகரின் சிங்கத் தலைப்பகுதி தூணில் நான் காணப்படுகிறேன். நம்முடைய தேசிய கொடியின் மையத்தில் உள்ளேன். நான் யார்? அசோக சக்கரம். மகதத்தை ஆண்ட முதல் அரச வம்சம் ஹரியங்கா வம்சம். மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பெரிய பேரரசாகும். உதயன் புதிய தலைநகரான பாடலிபுத்திரத்திற்கு அடித்தளமிட்டார். நறுமணப் பொருள்கள் முக்கிய ஏற்றுமதி பொருள். பண்டைய மகத நாட்டில் இருந்த மடாலயம் பின்னர் புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. நாலந்தா. நிலவரி பகா. கலிங்க போரின் பயங்கரம் பாறை கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்த கதா என்று அழைத்தனர்.
சாரநாத் தூணின் சிகர பகுதியில் அமைந்துள்ளது? தர்ம சக்கரம். அமைச்சரவை மந்திரி பரிஷத் என அழைக்கப்பட்டது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் கங்கை சமவெளி பகுதிகளில் இருந்த இருவகைப்பட்ட அரசுகளின் பெயர்கள் என்ன? கனசங்கங்கள், முடியாட்சி அரசுகள். 2ஆம் பௌத்த சபையை வைஷாலியில் கூட்டியது யார்? காலசோகா. கலிங்கத்தின் தற்போதைய பெயர் என்ன? ஒடிஷா. நகரத்தை நிர்வகித்தவர்? நகரிகா. 3ஆம் பௌத்த சபை அசோகரால் எங்கு கூட்டப்பட்டது? பாடலிபுத்திரம். ஏதேனும் 2 மகாஜனபதங்களின் பெயர்களை கூறு. மகதம், பாஞ்சாலம். சுதர்சனா ஏரி வெட்டப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஜூனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு. நந்தவம்சத்தின் கடைசி அரசர் யார்? தனநந்தர். மௌரியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயங்களின் பெயர் என்ன? பணம்.